வணக்கம். இன்றைய நாள் 9/2025 வியாழக்கிழமை. செய்தி ஆசிரியர் ஜெயரூபன், செய்தி வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்தீபன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை 2027 ஆண்டு இறுதிக்குள் முடிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல். சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் மட்டக்களப்பில் ஆரம்பம். இலங்கை தமிழர்கள் சட்டபூர்வமாக இந்தியாவில் தங்க அனுமதி. 7 மாதங்களில் 44 11 வயது கற்பச் சம்பவங்கள் பதிவு. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிர்ச்சி தகவல். பறவை மோதியதனால் ரத்து செய்யப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம். வடமத்திய நைஜீரியாவில் 80 பேரை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் 60 பேர் உயிரிழப்பு. நைஜீரியாவில் சோகம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை 2027 ஆண்டு இறுதிக்குள் முடிப்பதற்கான சிறப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2016 ஆண்டின் 14ஆம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபித்தலும் நிர்வகித்தலும் பணிகளை நிறைவேற்றுதலும் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மற்றும் காண கிடைக்காமை ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ்வலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன்படி குறித்த அலுவலகம் இதுவரை 16,966 முறைப்பாடுகளை பெற்றுள்ளதுடன் அவற்றில் 10,517 விசாரணையில் உள்ளன. இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உட்பட 75 உறுப்பினர்களை கொண்ட 25 துணைக்குழுக்கள் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதற்கும் நியமிக்கப்படும் என்று கூறுகிறது. இது தொடர்பான அமைச்சரவை முன்மொழிவானது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் மட்டக்களப்பில் ஆரம்பமாகியுள்ளது. தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று இந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர். செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுழிகள் மற்றும் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு நீதி கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து சிறுநேசன், வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், செல்வம் அடைக்கல்நாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரன், பாக்கிய சோதி அரியநேந்திரன், முருகேசு சந்திரகுமார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் மாநகர சபை முன்னாள் முதல்வர் சரவணபவன் உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஆர்வமாக கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணகளவு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய நாள் 33வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு சபை மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன்போது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார், புனித செபஸ்தியார் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அடிகளார், அருட்தந்தை விக்டர் ஜோசை அடிகளார், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2025 ஆண்டின் முதல் 7 மாதங்களில் கற்ப சம்பவங்கள் தொடர்பாக 44 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மொத்தமாக 5,461 சிறுவர் தொழில் தொடர்பான முறைப்பாடுகளை பெற்றுள்ளது. இவற்றில் 4,501 முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்புடையவை எனவும் 960 முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்பற்றவை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக 141 முறைப்பாடுகள், பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக 330 முறைப்பாடுகள் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 32 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. இதில் அதிகபட்சமாக சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக 1,126 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்கள் யாசகம் பெறுவது தொடர்பாக 125 முறைப்பாடுகள் மற்றும் சிறுவர் தொழில் தொடர்பாக 82 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன.
இதே காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான இணைய மிரட்டல் தொடர்பாக 81 முறைப்பாடுகள், தற்கொலை தொடர்பாக 10 முறைப்பாடுகள், போதைப்பொருட்கள் குற்றங்கள் தொடர்பாக 63 முறைப்பாடுகள், குழந்தை திருமணம் தொடர்பாக 3 முறைப்பாடுகள் மற்றும் கருக்கலைப்பு தொடர்பாக 1 முறைப்பாடு பெறப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். 2015 ஆண்டு ஜனவரி 9ஆம் நாளிற்கு முன் உரிய ஆவணங்களின்றி இந்தியாவிற்கு நுழைந்து அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டபூர்வமாக இந்தியாவில் தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோத குடியேறிகள் அல்ல எனவும் சமீபத்தில் அமுல்படுத்தப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளிலிருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவின் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதிகள் சுதந்திரமாக இந்தியாவில் தங்கியிருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விஜயவாடாவிலிருந்து பெங்களூருக்கு சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் பறவை மோதியதனால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமானம் இன்று காலை புறப்படுவதற்காக ஓடுபாதையில் தயார் நிலையில் இருந்தபோது கழுகு ஒன்று விமானத்தின் முன்பகுதியில் மோதுண்டது. இதனால் குறித்த விமானம் பயணம் ரத்து செய்து பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். வடமத்திய நைஜீரியாவில் 80 பேரை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் 60 பேர் உயிரிழந்துள்ளனர். நைஜீரியாவின் வடமத்திய நைஜர் மாநிலத்தின் பயணிகள் 80 பேரை ஏற்றிச் சென்ற படகு இவ்வாறு விபத்துக்குள்ளானது. மலாலே மாவட்டத்தில் உள்ள துங்கன் சுலேவிலிருந்து துங்காவிற்கு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றபோது குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 60 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் இன்னும் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த படகு அதிக சுமையுடன் பயணித்தமையே இவ்விபத்திற்கு காரணம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நைஜீரியாவில் அண்மை காலமாக படகு விபத்துக்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசிய தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.